ஒரு திரைப்படம் வெற்றி பெற பரபரப்பான கதையும் பிரபலமான நடிகர்களும் மட்டும் காரணமல்ல. நம் பார்வைக்கு எட்டாமல் பல நபர்கள் அதற்காக உழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆளுமைகளை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது திரைக்கு பின்னால். இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் நாம் காணவிருப்பவர் திரைப்பட பின்னணி பாடகி திருமதி பத்மலதா அவர்களை தான். வாருங்கள், அவருடைய திரைத்துறை அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திச்சது மிகவும் மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கும். இப்போ பிரபலமான பாடல்கள் அப்படின்னு சொன்னா பாடகி திருமதி பத்மலதா அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி ஒரு பாடல் பிரபலமா இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த பாடல் வந்து பத்மலதா அவர்கள் தான் பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து நீங்க ரொம்ப பிரபலமா ஆயிட்டு இருக்கீங்க. திரௌபதி 2 படத்துல கூட நீங்க ஒரு பாடல் பாடி அது மிகவும் ரொம்பவும் பிரபலம் ஆயிட்டு இருக்கு. அதனால பாடகி அப்படின்னு வந்துட்டாலே, அதுவும் பத்மலதா பாடல்கள் அப்படின்னு வந்துட்டா பாடலோட தான் கண்டிப்பா ஆரம்பிக்கும் நிகழ்ச்சி. எங்களுக்காக ஒரு பாடல். கண்டிப்பா. இப்போ லேட்டஸ்ட்டாக திரௌபதி 2 படத்தில் நான் பாடின எம்கோனே அப்படிங்கிற பாட்டு. இது வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா 4 லாங்குவேஜ்லையும் நான் தான் பாடியிருக்கேன். அது பாடுறேன். காதலம் யாரிவரோ யானுமே யாரிவரோ மணலும் மாமழையாய் கலந்தோ கணாளனி மணந்தோ மணாளனி வாரணம் ஆயிரமே சுழவே தோரணமே கடவுள் சாயலிலே கணவன் வரும் விழா வரமே விவாகமே நிலாவை நீயும் கொய் கொய் கனாவில் உலாவி செல் செல் மெய் 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 சொல் பெண்மை வெல் உன் தாரா வந்தேனே உன்னோடு இல்லாளாக. ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. இப்போ உங்களோட உச்சரிப்புமே ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு ஒரு சந்தேகம் உங்ககிட்ட. சொல்லுங்க. இப்போ பத்மலதா அவர்கள் பாடுனா அந்த பாட்டு கண்டிப்பா பிரபலம் ஆகுது. இது என்ன கணக்கு? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நீங்க வேற நிறைய பில்டப் கொடுக்குறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த பாட்டோடைய வரிகள் வந்து கண்டிப்பா சொல்லணும். ஒரு தூய தமிழ் வேர்ட்ஸ் செல்வ மீரா எழுதியிருக்காரு. அண்ட் ஜிப்ரானோட பியூட்டிஃபுல்லான ஒரு மியூசிக். So actually I'm thankful to Jibran and Mohan ji sir for the opportunity. தமிழ் மட்டும் இல்லை, தமிழ், ஹிந்தி, தெலுங்கு அண்ட் கன்னடா. ஸோ வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிசப்ஷன், ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல. பட் ஆக்சுவலி நான் முதல்ல ஹிந்தி, தெலுங்கு அண்ட் கன்னடாவில் தான் பாடியிருந்தேன். தமிழில் வந்து அதுக்கப்புறம் என்னோடய வாய்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ ஆடியோ லான்ச்லேயுமே வந்து வைஜி மகேந்திரா சார் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அண்ட் மோகன்ஜி சார் வந்து என்னை ப்ரெஸ் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு என்னை பாடவும் சொன்னார் லைவாக. அண்ட் அந்த சாங்கும் வந்து வீடியோ போட்டு காமிச்சாங்க. ஸோ இனிஷியலி என்னை கூப்பிடும்போது ஆக்சுவலி தியேட்ரிக்கல் வெர்ஷனில் என்னோடய வாய்ஸ் வரும்னு சொன்னாங்க. ஆனால் தியேட்ரிக்கல் வெர்ஷன் மட்டும் இல்லை, ஆடியோலையுமே என்னோடய வாய்ஸ் வந்து வருது. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஐ மீன் என்னோட வாய்ஸ் அண்ட் சிங்கிங்க்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு நேம் வந்து கிடச்சிருக்கு இந்த பாட்டுக்கு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. இப்போ உங்க பாடல் பத்தி பேசணும்னா இன்னைக்கு ஃபுல்லா பேசலாம். நிறைய பாடல்கள் வந்து அருமையா பாடியிருக்கீங்க. நம்ம இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பாடல்கள் பத்தி பேசலாம். இப்போ இந்த அவகாட்சி அப்படின்னு ஒரு பாடல் பாடியிருக்கீங்க. நீங்க உங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப மென்மையான ஒரு வாய்ஸ், எல்லாமே மெலோடி ஹிட்டாவே எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த அவகாட்சி அப்படிங்கிற பாடல்ல அது அப்படியே முற்றிலும் மாறுபட்டு ஒரு ஸ்டைலிஷான ஒரு டோன்ல வந்து பாடியிருப்பீங்க. அது ஒரு ஃபோக் சாங் ஆக்சுவலி. பட் நான் பாடினதுலேயே லைக் டிஃப்ரெண்ட்டாக பாடின சாங்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து மகளிர் மட்டும்ல வந்து காந்தாரி யாரோன்னு ஒரு சாங் வந்து குரலே வேறு மாதிரி நான் வந்து பாடியிருப்பேன். தீரன் அதிகாரம் ஒன்றில் டிங்கா டிங்கான்னு ஒரு சாங்கு வேறு ஒரு டோனல் குவாலிட்டியில் பாடியிருப்பேன். இந்த பாட்டு வந்து அது வேர்ட்ஸே வந்து லைக் மதுரை ஸ்லாங்கில் வேறு மாதிரியான வாலாந்தூர், செக்கானூரணி, அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸே வந்து பெக்யூலியரான வேர்ட்ஸாக இருந்துச்சு. என்னை வந்து கூப்பிடும்போது அருவாக்காரன் மாதிரி பாடணும் அப்படி தான் சொன்னாங்க என்கிட்ட. பட் ஆனால் அருவாக்காரன் வந்து அது ரொம்ப அதில் பெக்யூலியரான வேர்ட்ஸ் கிடையாது. ஒரு நல்ல ஒரு மெலடி, பட் அதில் பெக்யூலியரான வேர்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இதில் வந்து அந்த அவகாட்சிங்கிற வேர்டே எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு ஆக்சுவலி. அது ஏதோ தீராத மோகம், ஆசை, சம்திங் ஏதோ சொன்னாங்க. அப்புறம் வந்து வாலாந்தூர், செக்கானூரணி, இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் வந்து
ஸோ நான் வந்து லிரிக்ஸை வந்து கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து பாடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தான் நான் பாடினேன். பாலமுரளி பாலு வந்து மியூசிக் பண்ணியிருந்தாரு. அவர் செஷன் போது அவர் லைவாக இல்லை, அவர் வந்து ஆன்லைனில் ஸ்கைப்பில் வந்து தான் சொல்லிட்டு இருந்தார். பாடிட்டு நான் போயிட்டேன். சாங்காக கேட்கும்போது சாங் ரொம்ப நல்லா இருந்தது. பட் விஷுவலாக என்னை வந்து பார்க்க கூப்பிட்டாங்க பரணி ஸ்டுடியோஸில். அப்போ தான் வந்து ஓகே சாங் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு பெரிய க்ரூ வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜய் சிவேந்திரா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஷபானா அண்ட் பிரவீன் ஆதித்யா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஷுவல் வந்து கொஞ்சம் நிறைய அந்த வேறு வேறு இடங்கள்ல நல்லா ஒரு 90s சாங் மாதிரி எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்தது. எடுத்தோடனே சாங் போகாமல் எடுத்தோடனே ஒரு சீன் மாதிரி வருது. அந்த அவகாட்சிங்கிற கான்செப்ட், அது ஒரு ஆப்பு, அது என்னது, அது வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாங் வருது. அதுக்கப்புறம் ஒரு இது சீன் வந்துட்டு முடிஞ்சுது. ஸோ வந்து அந்த ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. அப்படியே புரியாமல் வர மாதிரி இல்லாமல் அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ எதிர்பார்க்கல ஆக்சுவலி. பிரத்யக்ரா ஒரிஜினல்ஸில் அது 3 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. இந்தியாவில் இப்போ டாப் 16ல் இருக்குது அந்த பாட்டு. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஆக்சுவலி அந்த க்ரூக்கு தான் ஒரு பெரிய ஹேண்ட்ஷேக் ஆக்சுவலி. இப்போ இந்த பாடல்ல இசை, காட்சி, பாடல் வரிகள் முதற்கொண்டு ரொம்ப அருமையான ஒரு அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆமாம். இப்ப நடுவுல வந்து அருவாக்கரன் பாடல் பத்தி சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதாவது மீம்ஸ், ட்ரால் எது பண்ணாலும் இந்த அருவாக்கரன் சாங் இல்லாம யாரும் பண்றதே கிடையாது. அந்த பாடல் பத்தி சொல்லுங்க. அருவாக்காரன் தான் இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் பிரேக். அப்போ தான் வந்து ஓகே பத்மலதான்னு ஒரு சிங்கர் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஸோ தேங்க்ஸ் டு ஜிப்ரான் அண்ட் சசிகுமார் சார். ஸோ அந்த பாட்டு எப்படின்னா, ஜிப்ரான் வந்து ஒரு ராகம், சாரமத்தின்னு ஒரு ராகம் சொல்லி, இந்த ராகம் பாடுவீங்களா, ட்ராக் பாடுவீங்களான்னு கேட்டார். நான் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். யூடியூப்பில் சேனல்லலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ராஜா சாரோட, ரஹ்மான் சாரோட சாங்கெல்லாம் எடுத்து அதோட ராகம் எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த ராகம் வந்து அந்த சாங்கில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த வீடியோஸ் வந்து ஜிப்ரான் பார்த்துட்டு, சாரமத்தி ராகம் தெரியுமா, பாடுவீங்களா, ட்ராக் பாடுவீங்களான்னு கேட்டார். ஸோ அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு அருவாக்காரன் வந்து ட்ராக் பாட போனேன். அங்கே பாடும்போது லிரிக்ஸ் கூட எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் ஃப்ரீ ஸ்டைலாக ஏதாவது என்ன பாடுறீங்களோ பாடுங்கன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நாங்களே வந்து டம்மியாக லிரிக்ஸ் எல்லாம் போடுவோம் ஹிந்தியில். அந்த மாதிரிலாம் போட்டு பாடினேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஓகே பத்மலதான்னு ஒரு சிங்கர் இருக்காங்கன்னு அப்போ தான் வந்து தெரிய வந்தது, அந்த பாட்டுக்கு அப்புறம் தான். இப்போ ஒரு பாடல் பாடணும் அப்படின்னு சொன்னா அந்த பாடலை பாடணுமே அப்படின்னு நான் பாட மாட்டேன். அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் நான் பாடும். ராகம் என்ன ராகம் அதை எல்லாமே பார்ப்பேன். அப்புறம் ஒரு விஷயம் சொன்னீங்க, திரௌபதி 2ல கூட அந்த வார்த்தைகள்லாம் வந்து தூய தமிழ்ல இருந்துச்சு. அதையுமே நான் பாடணும்னு பாட மாட்டேன், அதோட அர்த்தங்களை புரிந்து பாடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்க தமிழ் அது மட்டும் இல்லாம நிறைய மொழிகளை, வெவ்வேறு மொழிகளை வந்து பணியாற்றிருக்கீங்க. அதெல்லாம் எப்படி அந்த மொழி எப்படி புரிஞ்சுக்கிட்டு பாடுறீங்க? எனக்கு வந்து ஹிந்தி ரொம்ப நல்லா தெரியும். ஹிந்தி தமிழுக்கு ஈக்குவலாக நான் பேசுவேன், எழுதுவேன் எல்லாமே. அதனால் ஹிந்தி பாடுறது, ஹிந்தி பாடியிருந்தேன் இந்த திரௌபதி 2 வந்து. அதே மாதிரி தெலுங்கு ஆல்ரெடி நான் நிறைய சாங்ஸ் பாடியிருக்கேன். தெலுங்குல மிர்ச்சி மியூசிக் அவார்ட் கூட நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஹிந்தி தெரியறதுனால தெலுங்கு ஆக்சுவலி கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த சப்டைட்டில்ஸ் இல்லாமல் படங்கள்லாம் பார்த்து கொஞ்சம் பேசுவேன் தெலுங்கு. ரொம்ப இல்லை, கொஞ்சம் பேசுவேன், புரியும் எனக்கு. அண்ட் ஹிந்தியில் தெரியறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, லைக் ஹிந்தியில் எப்போவுமே க க க கா ச ச ஜ ஜ, ஸோ இது எல்லாமே டிக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வரும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெலுங்குல மற்ற லாங்குவேஜஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கன்னடா வந்து ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் கன்னடா நல்லா பேசுவார். ப்ளஸ் என்னுடைய குருஸ் எல்லாருமே வந்து கன்னடிகாஸ் தான். ஸோ ஹிந்துஸ்தானி நான் கற்றுன என்னோடய குரு வீரேஸ்வர் மாதிரி சார், அவங்கெல்லாம் வந்து கன்னடிகாஸ். மீரா சோர் மேம் அவங்கெல்லாம் வந்து கன்னடிகாஸ். ஸோ அதனால் லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ அ சவுண்ட் பேசிக்கலி. ஸோ வந்து நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம், அப்படியே அவங்களோட பேசிகிட்டே இருந்தோம். ப்ளஸ் வந்து மேக்ஸிமம் சப்டைட்டில்ஸ் இல்லாமல் படங்கள் பார்க்கும்போதே எவ்ரி டைம் பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் புரியும். சில வேர்ட்ஸ் வந்து நமக்கு அப்சார்ப் ஆகும். இனிஷியலி நம்ம ஒரு லாங்குவேஜ் பேச ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக கிராமர் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ நம்ம யார் கூடயாவது கான்வர்ஸ் பண்ணும்போது கேலி பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. இது ஏதோ லூஸ் மாதிரி இந்த லாங்குவேஜை பேச ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. பட் அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. அப்படியே பேசிகிட்டே இருக்க நமக்கு வந்து ஸ்லோலி நமக்கு வந்து ஈஸிலி நமக்கு பேச்சு வழக்கில் அப்படியே வந்து லாங்குவேஜ் வந்துடும். ஸோ தட்ஸ் ஹவ். ஸோ அதனால் எனக்கு லாங்குவேஜ் எதுவுமே எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் நிறைய வந்து நான் கேட்பேன். ஸோ அந்த லாங்குவேஜுக்கு உண்டான ஃபீல், அதோடைய ப்ரொனன்சியேஷன்ஸ், டிக்ஷன்ஸ், இப்போ தமிழ் அப்படின்னா வந்து நம்ம அழுத்தம் திருத்தமாக பாடுவோம்.
ஆனால் ஹிந்தி அந்த மாதிரி அழுத்தம் திருத்தமாக பாடக்கூடாது. ஸோ பாடினாலே வந்து ஒரு தமிழியன் பாடுறாங்கன்னு சொல்லி அதை சொல்லுவாங்க, லைட்டாக தான் பாடணும். அதே மாதிரி தெலுங்குல வந்து சில டிக்ஷன்ஸ் இப்போ ஷங்கர் அப்படின்னுவாங்க, அந்த ஷ அப்படி வரும். மலையாளம் எடுத்தீங்கன்னா ர ரா நா வரும். மலையாளம் வந்து என்னோட பாட்டி வந்து மலையாளி ஆக்சுவலாக. ஸோ நான் மலையாளம் எழுதுவேன், பேசுவேன். ஸோ நான் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, துளு எல்லாமே பாடியிருக்கேன். ஸோ இந்த திரௌபதி 2 வந்து ஆக்சுவலி 3 லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு பாடினேன், ஹிந்தி, தெலுங்கு அண்டு கன்னடா. ஹிந்தி வந்து எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் அ மதர் டங்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ் எந்த அளவுக்கு நான் ஃப்ளூவெண்ட்டோ அதை விடவே ஹிந்தி ஃப்ளூவெண்ட். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உருது, ஹிந்தி நல்லா பேசுகிறதுனால எனக்கு அண்ட் ஹிந்துஸ்தானி மியூசிக்கும் கற்றுனேன். ஸோ பேசுவேன், நிறைய எழுதவும் செய்வேன். ஸோ ஹிந்தியில் வந்து அதில் சம்டைம்ஸ் எதாவது வேர்ட் மாறி இருந்தால் கூட நான் கரெக்டாக கண்டுபிடிச்சி பாடிடுவேன். அண்டு அது வந்து கொஞ்சம் லைட்டாக பாடுற ஒரு லாங்குவேஜ் இல்லையா, நம்மள மாதிரி தமிழ் மாதிரி அழுத்தி பாடக்கூடாது. ஸோ அது ஈஸியாக தான் இருந்தது. பட் கன்னடா வாஸ் ஆக்சுவலி அ பிட் டிஃபிகல்ட். ஏன்னா வந்து லைக் ஒரே சாங்கு இருந்தால் கூட லைக் தமிழில் ஒரு சந்தத்தில் இருக்குன்னா கன்னடா இருந்தால் அந்த வேர்ட்ஸு எல்லாமே அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து மாறும். ஸோ அதை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை நான் வந்து எப்படியோ மீட்டரில் உட்கார வச்சு அதை எப்படியோ பாடிட்டேன் நான். பட்டு எனக்கு வந்து என்னென்னா ஏதோ நம்ம பாடிட்டோம் அப்படி இருக்கக்கூடாது. அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே லிரிக் வந்து எழுதின்ட்டு எனக்கு வந்து நல்ல மீனிங்கோ இல்லை டிக்ஷனோ ஸ்லாங்கோ அந்த வோக்கல் டைனமிக்ஸ் மைக் பொசிஷனிங் எல்லாமே எனக்கு வந்து நல்லா புலப்பட்டு அன்டில் ஐ பிகம் வெரி வெரி ஃப்ளூவெண்ட் ஐ டோன்ட் கோ பிஃபோர் த மைக். ஸோ நான் கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துன்ட்டு தான் நான் வந்து பாடினேன். இப்போ உங்ககிட்ட பேசும்பொழுது எனக்கு வந்து ஏதோ மொழிகளுடைய கலவைகள் கிட்ட பேசுன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்புறம் ஒரு அருமையான ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்க, அதாவது பாடல்கள் வந்து எந்த மொழியில இருந்தாலும் அந்த மொழிக்குரிய உணர்வை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாவே ஒரு விஷயம் சொன்னீங்க. அப்புறம் நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது ஹிந்தியில நான் மியூசிக் பண்ணியிருக்கேன், லிரிக் நானே பண்ணியிருக்கேன், இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பன்முகம் கொண்ட ஒரு திறமையை சொன்னீங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நான் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி நானே வந்து மியூசிக் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி சாங் தான் வந்து பண்ணேன். நானே லிரிக் பண்ணி மியூசிக் பண்ணி பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல் சாங்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். தீபாவளிக்கெல்லாம் நானே மியூசிக் பண்ணி லிரிக் பண்ணி பிஸி மியூசிக் வேர்ல்டுன்னு ஒரு சேனலில் வந்தது. ஓணம் அந்த மாதிரிலாம் மியூசிக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து டிவோஷ்னல்ஸ் கிருஷ்ணர் பாட்டு அந்த மாதிரிலாம் வந்து நானே மியூசிக் பண்ணி லிரிக் பண்ணிலாம் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நார்மல் கமர்ஷியல் சாங்ஸ், லவ் சாங்ஸ் எல்லாம் வந்து நான் மியூசிக் பண்ணி லிரிக் பண்ணி நானே ப்ரோக்ராமிங்கும் ரிதம் அண்ட் கீ ப்ரோக்ராமிங்கும் கற்றுக்கிட்டேன். நான் என்னோடய ஃப்ரெண்ட் ஏஜே அலி மிர்சக்குன்னு சொல்லி அவர் வந்து எனக்கு மியூசிக் ப்ரொடக்ஷன் சொல்லி கொடுத்தாரு. லாஜிக்கில் நானே கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் காசு சேர்த்து கொஞ்சம் மிஷின்லாம் வாங்கி நானே வேலை கற்றுட்டு பண்ணேன். இனிஷியலி வேறு சேனல்ஸில் கொடுத்து வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய சேனல்ஸ்லேயே வந்து போட ஆரம்பித்து நிறைய வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி லிரிக் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்க்கு லிரிக் எழுதுறதுக்கு சான்ஸ் வந்தது. அப்போது அது எழுதினேன், நல்லா ஃபாஸ்ட்டாகவே எழுதிட்டேன், நல்லா எழுதிட்டேன். ஒரு லவ் சாங் தான் அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா எழுதியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சாங் ஒன்று உங்களுக்கு கொடுக்குறேன், அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், எழுத முடியுமா அப்படின்னு சொன்னார். அது ஒரே நைட்டில் எழுதி அவருக்கு அமுச்சு விட்டேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சில டிவோஷனல்ஸ்க்கெல்லாம் எனக்கு லிரிக் எழுதுறதுக்கு சான்ஸ் வந்தது. வெட்டுடை அம்மன், கிருஷ்ணர் பாட்டுக்கெல்லாம் வந்து லிரிக் எழுதி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில மியூசிக் லேபிள்ஸ் வந்து ஒரு 2-3 சாங்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, நான் வந்து லிரிக்கெல்லாம் எழுதி கொடுத்தேன். அப்புறம் ஒரு படத்துக்கும் வந்து லிரிக் எழுதினேன். ஆக்சுவலி நாங்கள் கூத்தாடி மீனமான்னு ஒரு சாங், நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஏஜே அலி மிர்சக்குன்னு சொல்லி அவர் தான் மியூசிக் பண்ணியிருந்தார். நான் லிரிக் எழுதியிருந்தேன், பாடியிருந்தேன். அதில் வந்து வி ஹாவ் அ டீம் ஆக்சுவலி, டைரக்டர், கேமரா, நடிக்கிறவங்க, கொரியோகிராஃபர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அடிக்கடி நாங்கள் வந்து சம்டைம்ஸ் எங்கள் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்க்கு ப்ரொடியூசர்ஸும் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் சாங் நிறையா பண்ணி போட்டுகிட்டே இருப்போம். அதில் இந்த கூத்தாடி மீனம்மா சாங் வந்து நிறைய வியூஸ் போச்சு, 16,000 வியூஸ்க்கு மேலே ஏதோ போச்சு. அப்போது ஒரு டைரக்டர் வந்து கேட்டுட்டு லிரிக் நல்லா இருக்குது, யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டார் ஃபஸ்ட்டு. ஸோ என் பேரை சொன்னப்போ அவங்க சிங்கர் தானே, அவங்க லிரிக் நல்லா எழுதியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு படத்துக்கு எழுதுறதுக்கு சான்ஸ் வந்தது. ஒரு படத்துக்கும் வந்து நான் லிரிக்ஸ் எழுதினேன். ஸோ அடுத்து இன்னும் ஆக்சுவலி 2 இண்டிபெண்டன்ட் சாங் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஒரு சாங் வந்து ஒரு 2 டான்சர்ஸ்க்கு நடுவில் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சாங், அந்த
கில்லி 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 என்னன்னு அந்த மாதிரி ஒரு சாங். அதுக்கு லிரிக் நான் தான் எழுதியிருக்கேன், நான் பாடியிருக்கேன். அது வந்து இப்போ ஷூட்டிங் போயிருக்கு. அதே மாதிரி இன்னொரு சாங் வந்து ஒரு அம்மன் சாங். அது வந்து நவராத்திரிக்கு 7 அம்மன் இருக்குல்ல, சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, ஸ்கந்தமாதா, குஷ்மண்டா, சந்திரகண்டா. ஸோ அந்த ஒரு ஒரு டேல உள்ள அம்மனையும் வந்து அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஏன் வந்து அந்த பேர் வந்தது, அந்த அம்மனுக்கு வந்து எப்படி பூஜை பண்ணணும், என்னென்ன நைவேத்தியம் வைக்கணும், என்னென்ன பழங்கள் வைக்கணும், அண்டு என்ன குவாலிட்டிஸ், லைக் அந்த அம்மனுக்கு வந்து ஏன் அந்த ஒரு பேர் வந்துச்சு, வாட் டிட் ஷீ டு, ஆமாம் வாட் டிட் ஷீ டு, என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நான் படித்து நான் வந்து லிரிக் எழுதியிருந்தேன் நவராத்திரி இதுக்கு, நான் பாடியிருக்கேன். அது வந்து இப்போ ஷூட்டிங் போயிருக்கு, இண்டிபெண்டன்ட் சாங். அதே மாதிரி வேறு சில இதுவும் ட்ரை பண்ணியிருக்கோம். சில ட்ரெடிஷ்னல் தமிழ் லிரிக்ஸை வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். கந்தசஷ்டி வந்து எடுத்து அது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஆப்பராவில் வந்து பண்ணோம். அதுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிது. நான் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஆப்பரா வந்து ரஹ்மான் சாரோட மியூசிக் கான்சர்வேட்டரியில் படிச்சிருக்கேன். ஸோ அந்த அந்த மாதிரி அது ஒரு டிஜே மாதிரி இருக்கும். கீழே மியூசிக் வந்து அது பாடுறது வந்து ஆப்பராவில் இருக்கும், ஆனால் லிரிக் வந்து கந்தசஷ்டி. அந்த மாதிரி பாரதிதாசனோட வானந்தான் பாடிட்டுற லிரிக்ஸை வந்து இங்கிலீஷ் ப்ளூஸில் வந்து பண்ணோம். அது ரொம்ப நல்லா வந்துச்சு. அது வந்து இப்போ இங்கே லோக்கல் எஃப்எம்மில் வந்து அது டாப் 1லலாம் வந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம், பண்ணிட்டும் இருக்கோம். இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பிரபலமான பாடல்கள் அப்படின்னாலே பத்மலதா அவர்களோட நினைவு கண்டிப்பா வரும். இப்போ இன்டர்நெட் நாளை படத்துல கூட நீங்க ஒரு பாடல் பாடிருப்பீங்க. அந்த பாடல் வந்து சங்கர் மகாதேவ் அவர்கள் கூட சேர்ந்து பாடிருப்பீங்க. அந்த பாடல் வந்து நல்ல வரவேற்பை பெற்றதுக்கு பிறகும் கூட சார் வந்து ஒரு இதுல மீட்டிங்ல சொல்லியிருப்பாரு, அவங்க வந்து என்னை விட ரொம்ப நல்லா பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அது அவரோட ஹியூமிலிட்டியை காட்டுது. அந்த எவ்வளோ பெரிய எவ்வளோ கிரேட் சிங்கர் அவரு. ஹி இஸ் வெரி மாடஸ்ட். அதான், வேற எதுவும் இல்லை. அந்த பாட்டு வந்து எனக்கு பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ் பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் அவார்டு வந்தது. அந்த பாட்டு நான் ஹிப்ஹாப் தமிழாவுக்கு ஃபஸ்ட்டு பாடின சாங் அதுதான். ஸோ அதில் நிறைய ஃப்ரீ ஸ்டைல் இம்ப்ரவைசேஷன்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. ஹிப்ஹாப் தமிழா எப்போவுமே நம்மளுடைய ஸ்டைல்ஸ் நிறைய வாங்கிப்பாங்க. அதில் வந்து நிறைய ஸ்வரங்கள், ஆலாபனை இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. பட் அதில் சிலது வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அந்த சாங் வந்து இவ்வளோ நல்ல கிரேஸ் இருக்குங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்னமும் அது டாப் 6ல் இருக்குது. 100 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. எங்கேயுமே நான் இப்போது ஷோஸில் பாடினா கூட இந்த ஆலாப்லாம் வந்து ரிப்பீட் கேட்குறாங்க, பாடி பார்க்குறாங்க. ஸோ வெரி ஹாப்பி. இப்போ அடுத்ததான் தனி ஒருவன் படத்துல கூட ஒரு பாடல் பாடியிருப்பீங்க, கண்ணால கண்ணால சாங். அந்த பாடல் வந்து அந்த ஸ்டார்ட் பண்ற அந்த பிஜிஎம் தொடர்ந்து அந்த மியூசிக் கட் ஆகி உங்களுடைய வாய்ஸ் மட்டும் 2 வரிகளுக்கு தொடர்ந்து வரும். அதை வந்து நிறைய பேர் வந்து அப்ப ரிங்டோனா வச்சிருந்தாங்க, ஸ்டேட்டஸா வச்சிருந்தாங்க. அப்ப ரொம்ப பிரபலமா இருந்தது. அதை தொடர்ந்து நீங்க பாடுறது எல்லாமே ஹிட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி அடியே அழகிய, இணைய இணை சாங் எல்லாமே பயங்கரமான ஹிட் அடிச்சது. அந்த பாடல்கள் பத்தி சொல்லுங்க. தனியொருவன் பாட்டு அந்த அளவுக்கு ஹிட் ஆகும்னு ஆக்சுவலி எதிர்பார்க்கல. அது வந்து நிறைய பேர் வந்து நயன்தாராவே பாடின மாதிரி இருக்குது அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் தேங்க்ஸ் டு ஹிப்ஹாப் தமிழா அண்ட் மோகன் ராஜா சார். அந்த பாட்டுக்கு V4 அண்ட் பென்ஸ் அவார்ட் கூட வந்தது. அது தமிழ் மட்டும் இல்லை, இங்கேருந்து நான் எங்கே போனாலும், ஹைதராபாத் போனாலும், பெங்களூர் போனாலும், எங்கே வேறு எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த பாட்டை பற்றி தான் கேட்பாங்க. அதே மாதிரி அடியே அழகே அந்த சாங் வந்து ஒரு எவர்கிரீனான ஒரு ஹிட்டு. ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக்கில் விவேக்கோடைய வரிகளில் ஷான் ரோல்டனோட சேர்ந்து பாடியிருப்பேன். ஸோ அந்த பாட்லேயும் ஆக்சுவலி அந்த பாட்டு இவ்வளோ ஹிட் ஆகும்னு ஆக்சுவலி எதிர்பார்க்கல. ஸோ அது அமையிறது தான் ஆக்சுவலி. அந்த படமும் வந்து தனியொருவன் வந்து படமுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த பாடல் வந்த ஒரு சிச்சுவேஷன், அது பிளேஸ் பண்ண இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் சேரும்போது தான் பாட்டு வந்து ஹிட் ஆகுது. இணைய சாங் வந்து ஆக்சுவலி பிபிசி வேர்ல்ட் டாப் 10லேயே டாப் 1ல் வந்தது அந்த பாட்டு. ஸோ அருண்ராஜோடைய மியூசிக்கு, விவேக்கோடைய வரிகள் வித் சித் ஸ்ரீராம் வேற. ஸோ சொல்லவே வேண்டாம். இப்போ நாங்க இந்த அறைக்குள் நுழைந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடு முழுவதுமே வந்து விருதுகளாலே வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்க எந்த மாதிரி வந்து விருதுகள் வாங்கியிருக்கீங்க? இப்ப கூட பாத்தீங்கன்னா தமிழக அரசுடைய மாநில விருதுகளை வந்து வாங்கியிருக்கீங்க, கவன், மாறா போன்ற திரைப்படங்களுக்கு வாங்கியிருக்கு. இந்த விருதுகள் பத்தி சொல்லுங்க. அதுவும் வந்து ஒரு காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ நம்ம ஒரு சாங் பாடுறோம், நம்ம அதில் ஒரு பார்ட்டு தான். ஸோ மியூசிக் டைரக்டர் கூட பாடுறவங்க, அந்த படம் ஹிட் ஆகிறது, அந்த பாட்டு பிளே, இதெல்லாம் சேர்ந்து அமையணும் இல்லையா. ஸோ வந்து கவனுக்கு வந்து இப்போது ஸ்டேட் அவார்டு வந்திருக்கு. அதில் வந்து நான் தீராத விளையாட்டு பிள்ளைன்னு ஒரு சாங் பாடினேன் ஹிப்ஹாப் தமிழாக்காக. அதே மாதிரி மாறா அந்த ஆல்பம் மறக்கவே முடியாது என்னால். வந்து ஜிப்ரான் மியூசிக்கில் தாமரை மேடமோட வரிகளில் தீரா நதி சாங் பாடியிருந்தேன். ஸோ அதுக்கும் வந்து இப்போது தாமரை மேம்க்கு வந்து ஸ்டேட் அவார்டு வந்திருக்கு. ஸோ ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்ட்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். தெலுங்குல வந்து அதோ அந்த மேலே இருக்கிற அவார்டு மிர்ச்சி மியூசிக் அவார்டு, அது வந்து தெலுங்குல வாங்கியிருந்தேன் 2017 மணி சர்மா சாருடைய இசையில் ஜென்டில்மேன் அப்படிங்கிற படம். ஸோ அதில் செலிகாலி சூது அப்படிங்கிற ஒரு சாங்கு, அது வந்து ஆக்சுவலி நான் ஜாஸ் அப்படிங்கிற ஒரு இசை வடிவம் அதை பற்றி நான் வந்து பேசி ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆஸ்திரேலியன் ரேடியோக்காக. நான் அதை கேட்டுட்டு தான் என்னை வந்து அதை பாட கூப்பிட்டாங்க. அது ஒரு வெஸ்டர்னில் இருக்கும் அந்த பாட்டு. ஸோ இவங்களுக்கு அந்த மியூசிக் தெரியுங்கிறதுனால இவங்களை பாட வைக்கலாம்னு சொல்லி என்னை வந்து கூப்பிட்டாங்க. அப்படி தான் அந்த வாய்ப்பு வந்தது. ஸோ அதுக்கு வந்து எனக்கு அந்த மிர்ச்சி மியூசிக் அவார்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் முதல்ல வாங்கின அவார்டு வந்து பிரசிடென்ட்ஸ் கோல்டு மெடல் அப்படிங்கிற அவார்டு. அது வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் மெல்லிசை பாடல்கள் இருக்குல்ல, அதில் வந்து பாரதியார் பாரதிதாசன் பாடல்கள் வந்து இங்கே ஆல் இண்டியா லெவலில் பண்ணுவாங்க. இங்கே ஒரு ஸ்டேஷன்ஸ்லேயும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டு அதில் பெஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது நான் அது வாங்கினேன். அதுக்கப்புறம் ஏ கிரேடு ஆர்டிஸ்ட்டாக ஆனேன் நான் வந்து. இப்போ வரைக்குமே நீங்க என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ண, எந்த மாதிரி வித்தியாசமா பண்ண, எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ வரக்கூடிய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ அடுத்து ஒரு 15 படங்கள் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. D1 அப்படின்னு ஒரு படம், அதில் ஜிப்ரான் மியூசிக்கில் அது குரல் கொஞ்சம் மாற்றி வேறு மாதிரி பாடியிருக்கேன். அப்புறம் மரகத மலைன்னு ஒரு படம் பாடியிருக்கேன் எல்வி கணேஷ் மியூசிக்கில். அப்புறம் வந்து ராஜ்ய கன்யக்கான்னு ஒரு படம், அதில் ஒரு அருமையான ஒரு சாங் அருண் வெண்பலா மியூசிக்கில் பாடியிருக்கேன். அப்புறம் லீடர்னு ஒரு படம், அதில் வந்து ஒரு ஹிந்துஸ்தானி ஸ்டைலில் ஒரு சாங் வந்து பாடியிருக்கேன். சோழ வம்சம் பாடியிருக்கேன். அப்புறம் வந்து கைதியின் கனாக்காலம், 4 சிக்னல் பாடியிருக்கேன். அப்புறம் அறுவடைன்னு ஒரு படம், அதில் வந்து ஒரு ஃபோக் மாதிரியான ஒரு சாங் வந்து பாடியிருக்கேன். ஒரு 15 படம் கிட்ட இப்போது ரிலீஸ்க்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது ஆக்சுவலி. இவ்வளவு நேரம் உங்களுடைய திரைத்துறை அனுபவங்கள், இண்டிபெண்டன்ட் மியூசிக், நீங்கள் லிரிக் எழுதிய அனுபவம், இதை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. மக்கள் டிவிக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா வந்து தமிழ் இசை அதை வந்து நல்லா ஊக்குவிக்கிறவங்க வந்து மக்கள் டிவி. ஐ ரிமெம்பர் மெனி இயர்ஸ் அகோ, ஐ திங்க் மஸ்ட் பி 8-9 இயர்ஸ் அகோ, நான் ஒரே ஒரு ஷோ வந்து மக்கள் டிவிக்கு பண்ணேன். தமிழ் இசை தான் வந்து பண்ணோம். அதாவது தமிழ் பாடல்கள் இருக்கு இல்லையா, பாரதியார் பாரதிதாசன் பழைய அந்த நாட்டுப்புற பாடல்கள், அது வந்து ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பாடினேன். ஸோ வந்து நான் வந்து இப்போ தமிழ் இசை வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து இப்போ நான் சொன்னேனே, கந்தசஷ்டி ஆப்ரா, பாரதிதாசன் ப்ளூஸ், பாரதியார் ப்ளூ கிராஸ், இந்த மாதிரிலாம் வந்து பண்ணின்னு இருக்கோம். ஸோ வந்து மக்கள் டிவிக்கு என்னோட நன்றி. சினிமா பாட்டு தவிர இண்டிபெண்ட் மியூசிக் பற்றியும் வந்து நீங்கள் கேட்டீங்க, அதை பற்றியும் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கொடுக்கறதுக்கு எங்களை மாதிரி மியூசிஷியன்ஸுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அப்போல்லாம் அந்த டைம்லலாம் பாட வந்த சிங்கர்ஸ்க்கு ஃபிலிம் மட்டும்தான். இப்போ வந்து நிறைய வந்து இண்டிபெண்ட் மியூசிக் வந்து பண்ணுறாங்க. அது பண்ணுறது வந்து சேனல்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, அதையும் போடுறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க, எஃப்எம்ஸ்லேயும் போடுறாங்க. ஸோ வந்து எல்லாருமே அவங்களுடைய டேலண்ட்டை வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. அதனால் மக்கள் டிவிக்கு என்னுடைய நன்றி. பார்த்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி.